வள்ளலார் அருளிய திருருட்பா 6ஆம் திருமுறை 004 பதிவிளக்கம் எண்சீர் கழுநெடிலடி ஆசிரிய விருத்தம். இதற்கான எளிய, தெளிவான தமிழ் விளக்கம் கீழே வழங்கப்படுகிறது. நீங்கள் முன்பு கேட்ட அதே முறையில் ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக, ஆனால் தொடர்ச்சியாக விளக்கப்படுகிறது. 1. அகரமாகிய ஆதிநிலையிலிருந்து சத்தர்கள், சத்திய மார்க்கத்தினர், அண்டங்கள், பிண்டங்கள், பதங்கள், உயிர்கள், கருவிகள், அனுபவங்கள், முத்தி, சித்திகள் என எல்லாவற்றிற்கும் ஒளியும் வழிகாட்டுதலும் அளிப்பது ஒரே தெய்வம். அந்த ஒரே தெய்வம் திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகிறது என்று வள்ளலார் உறுதியாக அறிவிக்கிறார். 2. பூதவெளி, பகுதிவெளி முதலான எல்லா வெளிகளும் மானவெளி, பரவெளி, உபயவெளி, சிற்பர வெளி, தற்பர வெளி, அருள் இன்ப வெளி என உயர்ந்து செல்லும் அனைத்தும் இறுதியில் ஒரு தனியுண்மை வெளியாக ஒன்றிணைகின்றன. அந்த உண்மை வெளியே திருச்சிற்றம்பலத்தில் தெய்வமாக விளங்குகிறது. 3. பூதங்கள், பகுதிகள், தத்துவங்கள், பறை, பராபரை, அகமும் புறமும், ஆசை, சுத்தம், பெருவிளக்கம் என எல்லாவித விளக்கங்களாகவும் மாறி இயற்கை ஒளியாக திகழ்வது ஒரே தெய்வம். அந்த தெய்வம் திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிறது. 4. புலன் இன்பம், மன இன்பம், உலக இன்பம், உயிர் இன்பம், ஆன்ம இன்பம், அறிவு இன்பம், சத்திய பேரின்பம், புத்தி இன்பம், ஞான சித்தி போகம், அரச இன்பம் என எல்லா இன்பங்களும் சேர்ந்து ஒரே இயற்கை தனிப்பேரின்பமாக நிற்கிறது. அந்த இன்பத்தின் மூலமே திருச்சிற்றம்பலத்தில் உள்ள தெய்வம். 5. அது எல்லாவற்றையும் உடையதாகவும், எல்லாவற்றையும் ஆளுவதாகவும், எல்லாமாகவும், அதே சமயம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாகவும் உள்ளது. சொல், பொருள், அறிவு எதாலும் அளக்க முடியாதது, துரிய நிலைக்கும் அப்பாற்பட்டது. ஞானிகளின் அனுபவத்திலே மட்டும் அறியப்படுவது. அந்த தெய்வமே திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகிறது. 6. அது சோர்வில்லாத பேரறிவாகவும், அறிவுக்குள் அறிவாகவும், இயற்கையான தூய அறிவாகவும் உள்ளது. செயற்கை அறிவுகளுக்கெல்லாம் அடிப்படையாகவும், துயரத்தை நீக்கும் ஆதாரமாகவும், துரியத்தையும் கடந்த சுத்த சிவநிலையாகவும் திகழ்கிறது. அந்த ஒரே கடவுள் திருச்சிற்றம்பலத்தில் எல்லாமாகி நிற்கிறார். 7. அண்டங்கள், பிண்டங்கள், உயிர்கள், பொருள்கள், இடங்கள் என அனைத்தையும் நிரப்பி, எதையும் இழக்காமல் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு, மேலும் மேலும் கொள்ள இடம் கொடுத்து, எல்லாவற்றையும் கடந்த அகண்ட உண்மையாக நிற்கிறது. அந்த தனிக்கடவுள் திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகிறார். 8. பூதங்களிலிருந்து நாதம் வரை தத்துவங்களின் காரணமாகவும், காரணத்தின் முடிவாகவும், அனைத்தும் நிறைவடையும் பூரணமாகவும், நித்தியமாகவும், சத்தியமாகவும், நிர்குண சிற்குண ஒருமையாகவும் விளங்குவது ஒரே கடவுள். அவர் திருச்சிற்றம்பலத்தில் ஒளிர்கிறார். 9. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கலைகள், அண்டங்கள், பொருள்கள், உயிர்கள் என அகத்திலும் புறத்திலும் எங்கும் பரவி, நீங்காத பேரொளியாக விளங்குவது அந்த ஒரே தெய்வம். அது திருச்சிற்றம்பலத்தில் ஒரே சிந்தையாக நிலைக்கிறது. 10. ஆனந்தம் பல வகையாகச் சொல்லப்பட்டாலும், ஆன்ம ஆனந்தம், ஞான ஆனந்தம், பரமானந்தம், அத்வைத ஆனந்தம், சச்சிதானந்தம், சுத்த சிவானந்தம் இவை அனைத்தும் சமரச ஆனந்தமாக ஒன்றாகும் இடம் திருச்சிற்றம்பலமே. அங்கே ஒரே கடவுள் ஓங்குகிறார். 11. உயிர்கள், பொருள்கள், வடிவங்கள், குணங்கள், செயல்கள், கருவிகள், உபகருவிகள், காரணங்கள், விதிகள் என அனைத்தாகவும் இருந்து, அதே நேரம் அவையல்லாததாகவும் நிற்கும் சுத்த சிவானந்த தெய்வம் திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகிறது. 12. இயற்கையாகவே பாசமற்றது, குணமற்றது, தத்துவமற்றது, பிறப்பும் இறப்பும் இல்லாதது, மாறுபாடும் களங்கமும் தீமையும் இல்லாதது, வேண்டுதலும் வேண்டாமையும் அற்றது, எங்கும் உண்மையாகவும் இன்பமயமாகவும் விளங்குவது அந்த ஒரே கடவுள். 13. அது ஒன்றுமல்ல, இரண்டுமல்ல, ஒன்று இரண்டாகவும் உள்ளது. உருவமுமல்ல, அருவமுமல்ல, இரண்டுமாகவும் உள்ளது. ஆரம்பமும் முடிவும் இல்லாதது.
உள்ளும் புறமும் ஒளியாக விளங்கும் அரும்பெருஞ்சோதி. யாவுமல்ல, யாவுமாகவும் நிற்கும் ஒருமை. அந்த ஒரே கடவுள் திருச்சிற்றம்பலத்தில் ஓங்குகிறார். பதிவிளக்கம் முழுவதிலும் வள்ளலார் உறுதியாக அறிவிப்பது ஒன்றுதான். பதி என்பது வேறு எங்கும் இல்லை. அது திருச்சிற்றம்பலத்தில். ஒளி, அறிவு, ஆனந்தம், கருணை, ஒருமை எல்லாமாகி நிற்கும் ஒரே தனிக்கடவுள் என்பதே.